கிறிஸ்துவில் பிரியமான அன்பிறை மக்களே, இன்று நாம் நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து மரித்த அனைத்து ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த மரித்தவர்களுடைய இந்த தினத்தில் இந்த கல்லறையிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவர் தன்னுடைய இறுதி நாளிலே இவர்களையும் உயிர்த்தெழ செய்வார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையிலே இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க ஒன்று கூடியிருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே இதோ இங்கே இருக்கக்கூடிய கல்லறைகளை எல்லாம் சுத்தம் செய்து தங்களுடைய உறவுகள் அனைவருமாக ஒன்றாக இணைந்து திருப்பலியிலே பங்கெடுத்து மரித்திருக்கக்கூடிய இவர்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த ஒரு அருமையான நாள். இதோ இந்த கல்லறைகள் மட்டும் சுத்தம் செய்யப்படவில்லை, மாறாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் அவருடைய வாழ்க்கையில சிறப்பாக இவர்கள் விட்டு சென்ற விழுமியங்களை தங்களுடைய வாழ்விலே நாங்கள் பின்பற்றுவோம் என்பதையும், இன்று இவர்கள் இறைவனிடத்திலே துயில் கொள்வதற்கு இவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஜெபங்கள் மிக அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மரித்த எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவர் திருப்பாதம் அர்ப்பணித்தவர்களாகவும், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த உயிரோடு வாழ்க்கையில இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இன்று மரித்து இறைவனிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த மண்ணுலகிலே அவர்கள் ஏதேனும் பாவங்கள் பலவீனங்களிலே அவர்கள் வாழ்ந்திருப்பின் இறைவனுடைய இரக்கத்தினால் இவர்கள் மோட்ச பேரின்ப வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இவர்களுக்காக நாமும் செபிப்போம்.